கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். கட்டார் வந்திருக்கும் அமெரிக்க தூதுக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரானிய பிரதிநிதிகள் தயக்கம் காட்டி வருவது இருதரப்புக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை தொடர்பான முன்னேற்றத்தை ஸ்தம்பிக்க செய்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மருமகனான ஜரட் குஷ்னர் மற்றும் ட்ரம்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரின் தலைமையிலேயே அமெரிக்க தூதுக்குழு கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டாரை சென்றடைந்திருந்தது. எனினும் அவர்களுடன் மறைமுகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட அங்கு சென்றிருக்கும் ஈரானிய பிரதிநிதிகள் மறுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இரு தரப்பினரும் கட்டார் மத்தியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்து இருக்கின்றன. இதில் கட்டார் சென்றிருக்கும் ஈரான் பிரதிநிதிகளின் மூத்த அதிகாரிகள் எவரும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதிகளை அமெரிக்கா கடந்த வாரம் தாக்கியதை அடுத்து அதனுடனான பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டதாக ஈரான் முன்னதாக குறிப்பிட்டிருந்தது. ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதோடு இதனையடுத்து குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கும் அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கியமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று தெற்கு லெபனானில் தொடரும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் இராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் ஈரான் கேள்வி எழுப்பி வருகின்றது. புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பாகவும் சிக்கல் நிலவி வருகின்றது. ஹார்முஸ் நீரிணை ஈரானின் அதிகாரத்தின் மிகப்பெரிய கருவியாக இருக்கின்றது என்று வலியுறுத்தி இருக்கும் ஈரான் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பஹர் காலிஃபப் புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஏற்பாடுகள் செயற்படுத்தப்படும் வரையில் இறுதி உடன்படிக்கை ஒன்று தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி வலியுறுத்தியும் இருக்கின்றார். நாங்கள் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வருகின்றோம், ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடைமுறைக்கு வராவிட்டால் போருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அதற்கேற்றவாறு பதிலளிப்போம் என்று ஈரானின் அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் காலிஃபப் கூறியிருந்தார். மறுபுறம் அமெரிக்க அதிகாரிகள் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகைக்கு கூறியதாவது, கடந்த சில நாட்களாக டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான பல்வேறு விருப்பங்களை பரிசீலித்திருந்தார். எனினும் தற்போதைக்கு பேச்சுவார்த்தை பாதையோ தொடர முடிவு செய்திருக்கின்றனர் என்றார். கடந்த ஜூலை 17 எட்டப்பட்ட 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி 4 மாதங்கள் நீடித்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க 60 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் இரு தரப்புக்கும் இடையே ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றிருந்தன. எனினும் சர்வதேச எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய கடல்வழி பாதையாக இருக்கும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சிப்பது இரு தரப்புக்கும் இடையில் பதற்றத்தை அதிகரித்திருப்பதோடு லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் இந்த பேச்சுவார்த்தையில் சந்தேகத்தை அதிகரித்தும் இருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையின் மறுபுறத்தில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவின் கூட்டாளியான ஓமானுடன் சேர்ந்து கடல் போக்குவரத்தை நிர்வகிக்கும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். மேலும் 60 நாள் கால அவகாசம் முடிவடையும் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் இந்த நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களிடமிருந்து கட்டணங்கள் விதிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணையின் இறையாண்மை ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு சொந்தமானது. மேலும் அந்த நீரிணையில் இடம்பெறும் போக்குவரத்து ஈரான் நிர்ணயிக்கும் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று ஈரான் தலைமை பேச்சுவார்த்தையாளர் காலிஃபப் வலியுறுத்தியிருந்தார். அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் சர்வதேச கடற்பாதையான ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்க ஈரானுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று தெரிவித்திருந்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் அவர் கூறியதாவது, ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து ஈரான் கட்டணம் வசூலிக்கும் நிலைக்கு இந்த விவகாரம் செல்லாது என்றார். இந்த நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையும் நேற்றைய வர்த்தகத்தில் அதிகரிப்பை காட்டியது.
பிரென் ரக மசகு எண்ணெய் 0.69% அதிகரித்து பீப்பாய் ஒன்று $73.45 உயர்வை காட்டியது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை அடுத்து இந்த ஆண்டின் முதல் காலாண்டிலிருந்து இரண்டாவது காலாண்டுக்கிடையில் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $45 அளவுக்கு சரிந்தது. இது 2008 நிதி நெருக்கடியிலிருந்து காணப்பட்ட மிகப்பெரிய காலாண்டு வீழ்ச்சியாகும். அதேவேளை அமெரிக்க மசகு எண்ணெய் எதிர்கால விலைகளும் சுமார் $31 வரை குறைந்தன. இது உலகளாவிய எண்ணெய் தேவையில் COVID-19 பெரிதும் பாதித்த 2020 காலத்திற்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய காலாண்டு வீழ்ச்சியாகும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இப்படி இவை ஒரு புறம் இருக்க, ரஷ்யாவில் வரலாறு காணாத அளவுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றன. அண்மையில் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவில் இருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட பெட்ரோல் டீசல் உற்பத்தி தொழிற்சாலைகளை தாக்கி தகர்த்ததால் அங்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் அங்கிருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றார்கள். அந்த நாட்டில் பல பகுதிகளில் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலை வழங்குவதற்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் இருக்கின்றன. சில இடங்களில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் காத்திருக்கும் மக்களின் அவசர தேவைகளுக்காகவே நடமாடும் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குது. ரஷ்யாவில் நாளொன்றுக்கு சுமார் 1,10,000 தொன் பெட்ரோல் தேவைப்படுவதாகவும் அத்தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொலோரஸ், இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிடமிருந்தும் எரிபொருள் இறக்குமதி செய்ய ரஷ்யா தீர்மானித்திருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இவை இப்படி இருக்கு. பனாமா கால்வாயை சீனா கைப்பற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரீபியன் கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் அமைந்துள்ள பனாமா கால்வாய் உலக கடல்சார் வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. சுமார் 82 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த கால்வாய் வழியாக உலகின் கடல்சார் வர்த்தகத்தின் சுமார் 5%, அமெரிக்காவின் வர்த்தகத்தின் சுமார் 50% நடைபெறுகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய் நீண்ட காலம் அமெரிக்க நிர்வாகத்தில் இருந்த நிலையில் 1977 ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 1999 ஆண்டு அதன் நிர்வாக உரிமை பனாமாவுக்கு வழங்கப்பட்டது. தற்போது ஆண்டுதோறும் சுமார் 14,000 கப்பல்கள் இந்த கால்வாய் வழியாக செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் நடைபெற்ற நூலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாய் நிர்வாகம் தொடர்பாக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டார். கடந்த காலத்தில் அமெரிக்கா இந்த கால்வாயின் கட்டுப்பாட்டை பனாமாவிடம் ஒப்படைத்து முட்டாள்தனம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பனாமா கால்வாயில் சீனா செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பதாகவும் அதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பனாமா நிர்வாக கட்டணங்களை உயர்த்தியுள்ளதாகவும் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பனாமா கால்வாயை சீனா கைப்பற்றும் எந்த முயற்சியும் தடுக்கப்படும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.